சென்னை கடற்கரை ஓரங்களில் கடந்த ஒரு வாரத்திற்கு மட்டும் 300க்கும் மேற்பட்ட கடல் ஆமைகள் உயிரிழந்து கரை ஒதுங்கியுள்ளது. இதற்கான காரணம் என்ன, கடல் ஆமைகள் உயிரிழப்பை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து ஓய்வு பெற்ற கடல்சார் விஞ்ஞானி டாக்டர் V.S. சந்திரசேகரன் விளக்கும் செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். உலகத்தில் இருக்கிற உயிரினங்கள்ல ஆமைகள் தான் ரொம்ப வருஷம் உயிர் வாழறது. 60 வருஷம், ஜென்ரலாக 60 வருஷம் அதுக்கு லைஃபு. 150, 200 வருஷம்லாம். இதில் 6-7 வெரைட்டி சொன்னேன் இல்லைங்களா. அதில் ஒரு லெதர் பேக்னு ஒன்று இருக்குது. அதான் இருக்குல்ல பெரிய ஆமை, இவ்வளோ பெருசு இருக்கும், ரொம்ப பெருசு. அந்த ஆமெல்லாம் உங்களுக்கு 200 வருஷம் வாழுதுன்னு ரெக்கார்டில் போட்டிருக்காங்க. அதனால் ரொம்ப ஆனால் இதில் என்ன பரிதாபம்னாக்கா, இப்போ இது முட்டை ஒரு 100 முட்டை இட்டு போகுதுனாக்கா அதில் ஒரு 10 முட்டை தான் 100 பொறிக்கலாம், இல்லை ஒரு 80 பொறிக்கலாம். அது பூரா கடலில் நோக்கி போங்க. அந்த பேபிஸ் எல்லாமே கடலில் நோக்கி போங்க. போகிற வழியில் காக்கா, நாய், நரி எல்லாம் சாப்பிடுங்க. அப்படியே தப்பி போகிறது, அங்கே கடலில் போய் அதுங்களுக்கு எதிரிங்க இருக்காங்க, அதை சாப்பிடுங்க. அந்த மாதிரி அதில் தப்பிச்சது கடைசியில் 1% தான் தப்பிக்கும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா, இப்போ யானை குட்டி போட்டுச்சுன்னா அது ஒரு குட்டி போடும், எத்தனையோ வருஷத்துக்கு ஒரு தடவை போடும். ஏன்னா அது அவ்வளோ பந்தோபஸ்தாக வச்சு பார்த்துக்கும். ஆனால் இந்த மாதிரி குட்டி போட்டுட்டு நிறையா குட்டிங்களை போட்டு அதை கவனிக்க முடியாத பேரண்டல் கேர் இல்லாததுக்கெல்லாமே இயற்கையாக பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் மீன்லலாம் லட்சக்கணக்கில் ஒரு எறா 7 லட்சம் முட்டையை இடும். ஏன்னா அதில் ஒரு 10%, 5% தான் தேரும், உயிரோடு வரும். அது இயற்கையின் விதி.